2006ஆம் ஆண்டு கேரளா மாநிலத்திலுள்ள எர்ணாகுளத்தில் இருக்கும் மஞ்சுமல் பகுதியிலிருந்து சிஜு, சுபாஷ் ஆகியோர் தங்கள் நண்பர் கூட்டத்தோடு கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா வந்துள்ளனர். அங்கே இருக்கிற குணா குகையைச் சுற்றி பார்த்தவர்கள் பார்வையாளர்கள் தடை செய்யப்பட்ட பகுதியை கடந்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கே நடந்த சில மணிநேர சம்பவங்கள் அவர்கள் வாழ்க்கையை புரட்டிப் போட்டுள்ளன. தற்போது குணா குகை என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதியின் முந்தைய பெயர் டெவில்ஸ் கிச்சன், சாத்தானின் சமையலறை. படத்தில் காட்டப்படுவது போல பல உயிர்களை பலி வாங்கிய அந்த பகுதியில் குணா கேஃப் என பெயர் மாற்றம் அடைந்திருக்கிறது. கொடைக்கானலிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மொயர் பாயிண்ட் சாலையில் அமைந்துள்ள குணா குகைகள் வழிநெடுக தேவதாரு மரங்களாலும் குன்றுகளாலும் சூழப்பட்டது. 2200 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகைகள் பயணிகளை கூட்டம் கூட்டமாக ஈர்ப்பதற்கு குணா படத்தினை தாண்டி மர்மமாக அதில் நிறைந்திருக்கும் அமானுஷ்யங்களும் மற்றொரு காரணம் எனலாம். அங்கிருக்கும் ஷோலா மரங்களின் முறுக்கப்பட்ட பின்னி பிணைந்த வேர்கள் பயணிகளுக்கு மர்ம உணர்வை தருகின்றன. குணா குகையின் வரலாறு 1811 ஆண்டு தொடங்குகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த பி.எஸ். வார்டு இந்த இடத்தை அப்போது கண்டுபிடித்திருக்கிறார். கிச்சன், சமையலறை என்ற பெயர் காரணம் இந்து மதத்தின் புராண கதைகள் படி பாண்டவர்கள் இந்த குகைகளில் தங்கி உணவு சமைத்துள்ளனர் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கூறப்படுகிறது. டெவில் என்கிற வார்த்தை ஏன் சேர்க்கப்பட்டது என்பதற்கான காரணங்கள் இன்றும் அறியப்படவில்லை. சுற்றுப்புற மக்கள் அதில் இருக்கும் வாவ்வால் கூட்டத்தின் உலாவலால் இந்த பெயர் வந்திருக்கலாம் எனக் கருதுகிறார்கள். குணா படத்தின் பாடலான கண்மணி அன்போடு காதலன் ஹிட் அடித்த பின் இந்த குகையை காண இந்திய முழுவதிலுமிருந்து பயணிகள் கூட்டம் வரத் தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆழமான குறுகலான குகைகளை மக்கள் பார்வைக்கு கண்டு ரசித்தாலும் அவர்களை ஒரு எல்லைக்கு மேல் இரும்பு கம்பிகளும் 2 பலகைகளும் தடுக்கின்றன. ஒரு பலகையில் இதுவரை இந்த குகையில் இருக்கும் குழியில் விழுந்து இறந்தவர்கள் எண்ணிக்கை 13 என்றும், மற்றொன்றில் மதுரையைச் சேர்ந்த வியாபாரியான செண்பக நாடார் இந்த குழியில் விழுந்து இறந்துள்ளதாக தகவல்கள் எழுதப்பட்டுள்ளன. இப்படி இருக்கும் சூழலில் அதில் பிழைத்த ஒரே ஒருவராக 2006 ஆண்டு நடந்த விபத்தில் தப்பித்த அதிர்ஷ்டசாலி சுபாஷ் இருக்கிறார். சுபாஷின் சம்பவத்தை பல இயக்குனர்கள் படமாக்க நினைத்தும் மேலே குறிப்பிட்ட புறச்சூழல்கள் அடுத்த கட்டத்துக்கு படப்பிடிப்பை நகர்த்த முடியாமல் செய்தது. ஆனால் மஞ்சும்மல் பாய்ஸ் படத்தின் கலை இயக்குனர் அஜயன் சாலிசேரி அதை நேர்த்தியாகச் செய்துள்ளார். இது குறித்து ஓர் ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த பேட்டியில் குணா குகை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் வனத்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்குச் செல்ல அனுமதி கொடுக்க தயங்கினர். நிறைய வற்புறுத்தலுக்குப் பிறகு அங்கே செல்ல எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. அதுவும் 80 அடிகளுக்கு கீழே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. செட் அமைப்பதற்காக நாங்கள் சென்ற இடத்திலிருந்து குகையின் அமைப்பை புகைப்படங்கள் எடுத்தோம். அந்த குகையை நிஜமாகவே இருப்பது போல வடிவமைக்க சரியான அளவீடுகளை எடுத்துக்கொண்டோம். அங்கே செல்வதற்கு முன்பு இது குறித்த புகைப்படங்களை இணையத்தில் தேடினோம். ஆனால் எங்கு தேடியும் தெளிவான சரியான படங்கள் கிடைக்கவில்லை. அதேபோல குணா படத்தின் காட்சிகளும் குவாலிட்டி குறைவாக இருந்ததால் நேரே அங்குச் சென்று பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதன் பிறகு ஹைதராபாத் பகுதியில் அண்டர் கிரவுண்டில் 17 அடி ஆழத்தில் ஷெட் அமைத்து படப்பிடிப்பினை நடத்தினோம் என்று கூறியிருக்கிறார். அந்த ஆவணப்படத்தின் தொடக்கமே சுபாஷ் எழுதிக் கொண்டிருப்பதாக தொடங்குகிறது. அப்போது சுபாஷ் நல்ல திரைக்கதையாளராக வரவேண்டும் என்கிற தனது லட்சியத்தை பகிர்கிறார். இன்று தன் வாழ்வே வெற்றிகரமான திரைக்கதையாக மாற்றப்படும் என்கிற எதிர்பார்ப்பில்லாத வார்த்தைகள் அவை. படத்தில் காட்டுவது போல குவாலிஸ் வண்டியில்தான் கொடைக்கானலுக்குச் சுற்றுலா சென்றுள்ளனர். சுமார் மாலை 5 மணியளவில் சுபாஷ் அந்த குகைக்குள் மாட்டிக்கொள்கிறார். அது பிரீசர் பெட்டியில் மாட்டிக்கொண்ட உணர்வை தந்தது. உறைய வைக்கும் குளிரும் வாவ்வால்களின் இரைச்சலும் சாவை என் கண்முன் கொண்டு வந்தன. எனக்கான ஓர் ஆறுதல் மேலே இருந்து எனது நண்பர்களின் குரல்கள் கேட்டதுதான்.
அங்கே விழுந்தவர்கள் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என்று சொல்வது, அவர்கள் எல்லோரும் அந்த குழியில் விழுந்து உடனே இறந்து விட்டார்கள் என்ற எண்ணத்தை பொதுவாக தருகிறது. நிஜத்தில் என்னைப் போல ஏதோ ஒரு குழியில் மாட்டிக்கொண்டு உணவும் தண்ணீரும் இல்லாமல் நரக வேதனை அனுபவித்தே இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது என்னுடைய எண்ணம். ஏனெனில் அது ஒரு நேரான குழி கிடையாது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கும் நீர் சறுக்கு குழாய்களில் செல்லும் வளைவுகளைப் போல இது இருக்கிறது. எனவே உள்ளே விழுபவரிடையில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பே அதிகமாக இருக்கிறது என்கிறார். இதே நிகழ்வில் அவரை காப்பாற்ற குழிக்குள் இறங்கிய சிஜு, சுபாஷ் விழுந்த 10 முதல் 15 நிமிடங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நாங்கள் எல்லாம் உறைந்து நின்றுவிட்டோம். போதாத குறையாக மழையும் வேறு பெய்ய ஆரம்பித்துவிட்டது. எங்களுக்கு எந்த குழி எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. ஒருவேளை ஆழம் குறைவாக இருந்து சுபாஷ் தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுவானோ என்ற பயமும் இருந்தது. அதேபோல மண்டையை உடைக்கும் அளவுக்கான கல்லும் குழிக்குள் விழுகிற அபாயம் இருந்ததால் நாங்கள் அனைவரும் குழியினை சுற்றி ஒரு வளையம் போல அமைத்து படுத்துக் கொண்டோம். மழை நின்ற பின்னர் ஃபயர் ஆபீசர்கள் சம்பவ இடத்துக்கு வந்தனர். முதலில் அவர்கள் வந்தவுடன் கயிற்றை மட்டுமே குழிக்குள் இட்டு தேடிக் கொண்டிருந்தனர். ஆனால் சுபாஷ் குழிக்குள் இருந்து கத்திக் கொண்டிருந்தான். எனவே நானே ஃபயர் ஆபீசரிடம் சென்று குழிக்குள் இறங்குவதாக கூறிவிட்டேன். முதலில் தயங்கியவர்கள் நான் என் முடிவில் பிடிவாதமாக இருப்பதைக் கண்டு உள்ளே இறக்கினர். நாங்கள் கொண்டு வந்த டார்ச் லைட்டை மாட்டிக்கொண்டு அவர்களின் கயிற்றின் உதவியோடு உள்ளே இறங்கினேன் என்றார். குட்டன் சத்தம் எனக்கு கேட்டது. நானும் கத்தினேன். ஆனால் அவன் எங்கு இருக்கிறான் என்பது தெரியவில்லை. ஒரு வழியாக அவன் என்னை கண்டடைந்தான். பின்னர் கயிற்றினை கட்டி என்னை தூக்கினான். என் உடம்பில் இருக்கும் கடைசி சக்தியைக் கொண்டு நானும் அவனுக்கு ஒத்துழைப்பு தந்தேன். இருவரும் மேலே சென்று கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் கயிறு மாட்டிக்கொண்டது. இருவரும் முழு பலத்தினைக் கொண்டு அதை தாண்டினோம். மேலே வந்து உயிரோடு வெளிச்சத்தினை பார்த்தது இன்றும் எனக்கு மிராக்கிள் போல் இருக்கிறது என்கிறார் சுபாஷ். டாக்குமெண்ட்ரி முடியும் தருவாயில் கொடைக்கானலில் இருக்கும் குணா குகைக்குச் செல்லும் ஆவணப்படக்குழு. அங்க அதுக்கு முன்னாடி விழுந்த 13 பேரோட ஒரு எலும்பை கூட இதுவரையும் எடுக்க முடியல. ஆனா ஒருத்தரை உயிரோட எடுக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு தெய்வம் தாங்க காரணம். அந்த தெய்வம் வேற யாரும் இல்ல, அவரோட ஃப்ரெண்டுங்க தான் என நெகிழ்கிறார்.